विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् समावर्तो अनिवृत्तात्मा दुर्जयो दुरधिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासा दुरारिहा. 96வது ஸ்லோகம். பகவானுடைய நாமாக்கள்ல 773வது நாம சமாவர்த்தகான்னு ஆரம்பிச்சிருக்கு. சமாவர்த்தகான்னா சமாவர்த்தகான்னு அர்த்தம். இந்த உலகங்களை எல்லாம் எப்பொழுதும் சுத்தும்படி பண்ணிட்டு இருக்கார். எல்லா பதார்த்தங்களும் அது சுத்தி கொண்டே இருக்கு. சுத்தி கொண்டிருந்தா தான் அது சாஸ்வதமாக இருக்கு. இல்லைன்னா எங்கேயாவது விழுந்துடும். ஏன்னா இந்த பதார்த்தங்கள் அந்தரிக்ஷத்துல நிற்க, பூமி, நெருப்பு, பஞ்சமகாபூதங்கள், சூரியன், சந்திரன், இவைகள் எல்லாமே அந்தரிக்ஷத்துல இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. அது ஏதோ பூமியில ஒரு இடத்துல இல்ல, டேபிள் பூமியில இருக்கா போல இல்ல, அது ஆகாசத்துல இருக்கு. எந்த பொருளும் அந்தரிக்ஷத்துல இருந்தால் அது இருக்கணுமே, ஆனால் அது சுத்தி கொண்டே இருக்கணும். இந்த உலகத்தை சுத்திண்டே இருக்கார் அவர். அப்பதான் அவைகள் சாஸ்வதமா நிற்குங்கிற அபிப்பிராயத்துல சகல பதார்த்தங்களையும் சுத்தி கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு சமாவர்த்தகான்னு பேர். இந்த சமாவர்த்தகாங்கிறது சமாவர்த்தகான்னு ஆச்சு. இத பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தீஹய அகாயோ இந்திரியா ராமஹ மோகம் பர்த்தத ஜீவதி அப்படின்னு நான் உலகத்தை ஜெகத் சக்கரத்தை ஒண்ணு தயார் பண்ணியிருக்கேன். அந்த ஜெகத் சக்கரத்தினாலதான் எல்லாமும் நடக்கிறதுங்கிற. நம்ம உயிரோடு இருக்கணுமே, ஆனால் என்ன வேணும்? நமக்கு ஆகாரம் வேணும், சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வேணும். அன்னம் வேணும்னா என்ன வேணும்னா பயிரெல்லாம் நன்னா வரணும். பயிரெல்லாம் நன்னா வரணும்னு என்ன? மேகங்கள் வேணும். மேகங்கள் நன்னா வரணும்னா, மழை கொட்டணும்னா கர்மாக்களை பண்ணணும். கர்மாக்களை பண்றதுன்னா கர்மா எப்படி பண்ணணும்னு வேதம் நமக்கு சொல்லணும். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, வேதங்கள் சொல்லணும். அந்த வேதங்கள் பிரம்ம அக்ஷர சமுத்பவம், பிரம்மத்தினிடத்திலிருந்து வந்திருக்கு. இப்படி வரிசையாக நம்ம சாப்பிடக்கூடியதான அந்த ஜீவனை ஆரம்பிச்சு மறுபடியும் ஜீவன் சாப்பிடக்கூடியதான அன்னம், அந்த அன்னமானது பிருத்திவியில இருந்தது. பிருத்திவியிலிருந்து அந்த பிருத்திவிக்கு காரணமாக ஜலம் இருக்கு. ஜலமானது வரிசையாக கர்மாக்கள்னாலதான் உண்டா. மழை வருது, மழையானது கர்மாக்கள்னால உண்டாருது. கர்மாக்கள் எல்லாம் வேதத்தினால உண்டாச்சு. அந்த வேதமானது பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அக்ஷரத்தை உண்டாச்சு. அந்த அக்ஷரம் தான் மறுபடியும் ஜீவன். ஜீவன் பிரம்மமும் ஒண்ணுதான். இப்படின்னு ஒரு சக்கரத்தை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சக்கரத்துல முட்டுக்கட்டை போடக்கூடாது. அது பாட்டுக்கு சுத்திட்டு கொண்டே இருக்கணும். அது சுத்திட்டு இருந்தா தான் எல்லாமும் சக்கரமா நடக்கும். அப்படின்னு சம்சார சக்கரத்தையும் அவர் தயார் பண்ணினார். உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் தயார் பண்ணியிருக்கார். அவைகள்ல சுத்தி கொண்டே இருக்கும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு? சமாவர்த்தகா. நன்றாக சம்சார சக்கரத்தை சுத்தி கொண்டிருப்பவர். சக்கரம் சுத்தின்ண்டே இருக்கு, ஆனா சுக்கரவர் ஒருத்தர் இருக்கணுமா இல்லையோ? அப்பத்தானே சுக்கரம். ஆகையால் சமாவர்த்தகான்னு சொன்னா சமாவர்த்தகா. உலகம் எனக்கூடியதான சக்கரத்தை எப்பொழுதும் சுழம்படியே பண்ணிட்டு இருக்கார். அதற்கும் சம்சார சக்கரத்தை சம்யக் ஆவர்த்தகா சமாவர்த்தகா. அதுக்கப்புறம் சமாவர்த்தோ நிவருத்தாத்மா அப்படின்னு இருக்கு. இந்த நிவருத்தாத்மான்னு இருக்க பட்சல அதை ரெண்டா பிரிக்கலாம். சமாவர்த்தோ அனிவருத்தாத்மான்னு பிரிக்கலாம், சமாவர்த்தோ நிவருத்தாத்மான்னு பிரிக்கலாம். ஏகப்பதாத்தா ததிங்கிற சூத்திரத்தினால
சமாவர்த்தா அனிவிருத்தாத்மான்னு இருந்தாலும் சேர்க்கும் பொழுது சமாவர்த்தோ நிவிருத்தாத்மா அப்படின்னு ஆயிடும். சோ நிவிருத்தாத்மா அனிவிருத்தாத்மான்னு ரெண்டா பிரிக்கலாம். முதல்ல அனிவிருத்தாத்மான்னு அர்த்தம் பண்றார். சர்வத்திர வர்த்தமானத்வாத் நனிவிருத்தா ஆத்மா இது குதோபி இது அனிவிருத்தாத்மா. பாரு, சர்வத்திர வர்த்தமானத்வாத் அவர் இல்லாத இடம் இல்லை, எல்லா பொருளையும் எங்கும் இருக்கார், எல்லா பொருளாகவும் அவர் தான் இருந்துட்டு இருக்கார். குடம்னுன்னா குடமானது எந்த மண்ணால செய்யப்பட்டதோ அந்த மண்ணுத்தான் குடம். பார்க்கணும், மண்ணை விட்ட தனியாக ஒரு குடம் இல்லை. குடம் எண்ணிக்காத மண்ணை நீ வேண்டாம் போ, நான் பிறந்தாச்சு, இது மேல உன்னோட தயவு எனக்கு வேண்டியது இல்லை, போயிட்டு வான்னு சொல்லுமா? சொல்ல. ஏன்னா மண்ணு குடத்துல இருந்து எடுத்துன்னா குடமே காணும். இருக்கிறது மண்ணுத்தான், அதை குடமாக காட்சி அளிக்கிறது. அந்த மண்ணானது அதுல இருந்து போயிடுதுன்னா அப்புறம் குடம் இல்லை. ஆகையால் நாம் குடம்னு எதை சொல்றோமோ அது மண்ணுத்தான். அப்படின்னா மண்ணுத்தான் குடமாக காட்சி அளிக்கிறது. இது நன்றாக தெரியணும். அப்படி மண் குடம்ங்கிற திருஷ்டாந்தத்தை பார்த்தோம். அதே போலயே உலகத்துல எங்கேயும் பார்த்தாலும் காரணம் தான் இருக்க, காரியம் இல்லை. காரியம்ங்கிறது அந்த புதுசாக உண்டாக்கப்பட்டதான பொருளானது அது எப்படி இருக்கு? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். வாக்குனால மண்ணுக்கே குடம் என்று பெயரிட்டிருக்கு. மண்ணுக்கு சார் குடம்னு பேர் வைக்கணும், மண்ணுக்கு தான் மண்ணுன்னு ஒரு பேர் இருக்கேன்னார். இருக்க, ஆனா அந்த மண்ணுக்கு ஒரு உருவம் உண்டாச்சோ இல்லையா? அந்த உருவம் உண்டானது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, இந்த உருவம் உண்டான மண்ணுக்கு நான் குடம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்ப என்ன இருக்கிறது மண்ணு தான் குடம் என்று பெயரிட்டு இருக்கேள். அதே போலயே உலகத்துல எந்தெந்த பேரோட பொருள் இருக்கோ அதெல்லாம் மூல காரணத்துக்கு சேர்ந்தது. மூல காரணம் என்ன? அன்னேன சோமியசுங்கேன அத்தர் மூலமன்வைச்ச, அத்த சோமசுங்கேன தேஜோ மூலமன்வைச்ச, தேஜசா சோமசுங்கேன சன்மூலமன்வைச்ச சதா யதனாஹ சத்ரதிஷ்டா அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? தேடிட்டே போனேன்னா கடைசியில பிரம்மம் வந்துடும். அந்த பிரம்மத்துக்கு காரணம் தேட முடியாது, ஏன்னா அது பிறக்கல. சோ விவகாரம் என்ன? எல்லா காரியத்திலையும் அவர் இருக்கார். இந்த காரணங்கள் நடுவந்தில் இருக்கிற காரணங்கள்னு இருக்கார், கடைசி காரணம் அவரே இருக்கார். சோ உலகம்னு நீங்க எதை சொன்னீங்கன்னா ஒரு பொருளை குறிச்சடையானால் அந்த இடத்துல பிரம்மம் இருக்கத்தான் இருக்கு. எப்படி தோடுலயோ வளையலையோ செங்கலிலையோ வேற எங்கேயோ முக்கத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல தங்கம் இருக்கோ இல்லையா? எந்த ஒரு ஆபரணம்னு சொன்னீங்கன்னா அந்த ஆபரணத்துல தங்கம் இருக்கா போல எல்லா காரியத்திலையும் பரமாத்மா இருக்கார். ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு அவர் போனாரோ, என்னைக்காவது குடத்தை விட்டு மண்ணு போகுமோ, வேஷ்டியை விட்டு நூல் போகுமோ, வளைய விட்டு தங்கம் போகுமோ? எப்படி போகாதோ அப்படி பரமாத்மா தன் காரியத்தை விட்டு எங்கேயும் போகல. தன் காரியங்கள் என்ன? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவர் காரியம்தான். எல்லா பொருளையும் அவர் இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? அனிவிருத்தாத்மா. எதை விட்டும் போகல, எல்லாத்தையும் இருக்காரு, எல்லாமாக இருக்காரு. இந்த எல்லாமாக இருக்காருன்னு பார்த்தால இதுதான் நம்ம கவனிக்கணும். எந்த பொருளை பார்த்தாலே அந்த பொருளை பகவான் எனக்கூடியதான எண்ணம் நமக்கு வரணும். நாம என்ன நினைச்சிட்டோம்? ஆரம்பத்துல படத்துலதான் பகவான் இருக்கார், கோவில்ல கர்ப்பகுலத்துலதான் கருவறையில தான் பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சிடணும். அப்படி இல்லை, அங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். அந்த எல்லா இடத்துலயும் இருக்காரு என்கிறத பார்க்கணும். அதெல்லாம் இடத்துலயும் எப்படி பார்க்க முடியும்? வேதாந்தத்தை வாசிச்சு பகவானை தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா பகவத் அனுகிரகத்துல நமக்கு எல்லா இடத்துலும் இருக்கிறது காணப்படும். எங்கும் பரமாத்மா இருக்காருங்கிற இடத்தை ஞானம் வந்துடுமே, ஆனால் அதான் பிரம்ம ஞானம். இதம் சர்வம் எதயமாத்மா சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லாமே இந்த பிரம்மன் தான் அப்படிங்கிற ஒரு அறிவு வரணும். அப்படி எல்லா இடத்துலயும் அவர் இருந்து கொண்டு எதையும் விட்டு நகரலையாம். அதனால அவருக்கு என்ன பேரு? அனிவிருத்தாத்மா. சம்வர்த்தகோ அனிவிருத்தாத்மா, சமாவர்த்தோ அனிவிருத்தாத்மா அப்படிங்கிற அர்த்தம் சொல்றாரு. சில பேர் சமாவர்த்தா நிவிருத்தாத்மா அப்படின்னு இருக்கேன். அங்க ஆத்மானா அந்த கரணம்னு அர்த்தம். அவருடைய மனசானது என்னன்னு விஷயங்களை விட்டு தனியா வந்தாச்சு. நாம் நம்ம மனச
சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் எனக்கூடியதான பொருள்கள் இருந்து தனியா இழுக்கணும், அதை தனியா ஆக்கணும். இல்ல என்ன பண்ணா மனசு என்ன பண்றது, கண் வழியா உருவத்தை பார்க்கறது, காது வழியா சொல்ல கேட்கறது, நாக்கு வழியா சுவையை அறியறது, அப்படி எல்லா பதார்த்தங்களோடையும் மனசை கலந்துறது, அதோடையே சம்பந்தப்பட்டிருக்க, என்னைக்கும் தனியாக இல்லை. இத பகவானானவர் நம்ம புலன்களை வெளிநோக்கி சுட்டி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா மனசானது வெளியிலேயே ஓடுறது. பராஞ்சு காணி வியத்ருணஸ்வயம்போ தஸ்மாத் பராத்பஸ்யதி நாந்தராத்மன், எப்பொழுதும் வெளியிலேயே பார்த்து கொண்டு அந்த வெளியில பார்த்து கொண்டிருக்க கூடியதான மனதை நாம் புடிச்சு உள்ள இழுக்கணும். சனை பரமே புத்தியா கசி கிரகீதயா, பகவான் சொல்ற கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனச புலன்களையும் புலன்களை பொருள்களையும் இழுத்து வைங்கோ, அந்த மனசை தன்னிடத்திலேயே வைங்கோ. அப்படி வச்சடையானால் அதுக்கு சமம்னு பேரு. புலன்களை விஷயங்கள் இருந்து இழுத்து வச்சடையானால் அதுக்கு தமம்னு பேரு. இந்த சமம் தமம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே விதமாக பகவான் இடத்துல என்னன்னா அவர் இந்த பொருளோட சம்பந்தப்படவே இல்லை. என்ன இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்தாலும் அவருடைய மனசானத தனியாக உள்ள இருக்கே தவிர பரமாத்மா வெளியிலோடு சேரல. அவர் வெளிப்பொருளை அனுபவிக்கணுமே, ஆனால் நம்ம பிடிச்சி அவரை இழுக்கணும். இல்லாத அவர் பாட்டுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கார். ரங்கநாதர பாதையில ஸ்ரீரங்கத்துல அவர் பாட்டுக்கு கண்ணை மூண்டு பாத கண்ணு தருது, பாதி கண்ணு மூண்டு ஆனந்தமாக தூங்குறார். விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தேவையில்லை. ஆனா இவாளே கொண்டு வந்து பகவான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அந்த பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்க, எல்லாவற்றையும் எல்லா பொருளையும் தன்னை மனதை இழுத்துட்டு இருக்க. ஆகிய அவருக்கு என்ன பேரு, நிவருத்தாத்மா. அனிவருத்தாத்மான்னு சொல்லணும், நிவருத்தாத்மான்னு சொல்லலாம். அப்படி நிவருத்தா ஆத்மா மனஹா விஷயேபியः அஸ்ய இதுவா நிவருத்தாத்மா. பார்க்கலாம், விஷயங்கள் வந்து இவருடைய புலன்களையும் மனசையும் இழுத்து உள்ள வச்சுருக்கார். அதனால இவருக்கு என்ன நிவருத்தாத்மா. நம்மளால அப்படி இருக்க முடியல. ஏன்னா அந்த ஆத்மாவில நம் பிராணனையும் புலன்களையும் மனசையும் ஒன்னா சேர்த்துட்டோம். ஒன்னா சேர்க்கறதுக்கு தான் அத்தியாசம்னு பேர். என்ன பண்ணிவிட்டோம், மனசு வேற ஆத்மா வேற, மனசு வேற பிராணன் வேற, மனசு வேற புலன்கள் வேற, மனசு வேற விஷயங்கள் வேற. இத்தனை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாம் ஆத்மான்னு தீர்மானம் பண்ணிட்டோம். ஆத்மான்னு எங்க சார் தீர்மானம் பண்ணேன் அப்படிங்கிறல, நான் கலக்குறல. இந்த ஆத்மாவுக்கு என்ன பேரு, நான். இந்த நானுங்கிறது கண்ணோட சேர்த்து வச்சிருக்கேன். கண்ணை பார்க்கும் பொழுது நான் பார்க்கிறேங்கிற. ஆனா யாருக்கும் நான் கண்ணுங்கிற அத்தியாசம் வராது. பார்க்கலாம், நான் மனசு நான் கண்ணு இப்படி அத்தியாசம் வரல. ஆனா நான் சரீரம்னு கூட நினைக்க மாட்டேங்கிறது. இவைகளை விட அது வேறாக தெரிகிறது. ஆனா கண்ணு வேலை செய்யும் பொழுது நான் பார்க்கிறேங்கிற, காது வேலை செய்யும் பொழுது நான் கேட்கிறேங்கிற. இந்த நான்கிற ஆத்மாவை அந்தந்த புலன்கள் மனசு பிராணன் இவைகளோட அந்த செயல்கள் என்னுடைய செயல் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அந்த நான்ங்கிறத பாக்கிறேங்கிற பார்வையோட சேர்க்கிறேன் இல்லையா, இதுக்கு என்ன பேரு அத்தியாசம். இந்த அத்தியாசம் இருக்கும் பொழுது இந்த அத்தியாசத்துல என்ன தேவை, என்ன இருக்கு, ரெண்டு பொருள் இருக்கு. எது, அதிஷ்டானம்னு ஒரு பொருள் இருக்கு, அத்தியஸ்தம்னு ஒரு பொருள் இருக்கு. கிளிஞ்சல்ல வெள்ளிய நீங்க பார்க்கும் பொழுது கிளிஞ்சல்னு ஒரு பொருள் அதிஷ்டானம் இருக்கு, ரகதம்னு வெள்ளின்னு அதை இன்னொன்னு பாக்குறேன். இப்ப இந்த வெள்ளிங்கிற ஞானம் எது வரைக்கும் இருக்கு சார், சுத்தி தத்துவம் தெரிகிற பர்யந்தம். சுத்தி தெரிகிற பர்யந்தம் இல்ல, சுத்தியினுடைய உண்மை இதுன்னு தெரிகிற பர்யந்தம். ஏன்னா சுத்தி கூட இதம்னு தெரிகிறது, சுத்தி சுத்தியா தெரியல, இதுன்னு தெரியுது. இது ரகதம். இது ரகதம் இல்லேன்னு தெரிஞ்சா மட்டும் போறாத, இது சுத்தின்னு தெரியணும். சோ இதுங்கிற பொருளானது சுத்தின்னு சுத்தி தத்துவ சாட்சா்காரம் வந்தால் ரஜதம் போயிடும். அதே போல உங்களுக்கு அகம்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த அகம் தத்துவ சாட்சா்காரம் வந்தா தான் சரீராதிகள்லாம் இல்லைன்னு போகும். சோ அகமானது நமக்கு தெரிஞ்சா போறாது, அகத்தினுடைய உண்மை என்ன, அகத்தினுடைய உண்மை என்ன, பிரம்மம். அகமானது நிஜமா எது, பிரம்மம். அந்த பிரம்ம சாட்சா்காரம் வந்தாதான் இது அத்தியாசம் போகும். பரமாத்மாவுக்கு
எப்பொழுதும் இருக்கு. அதனால இருக்கு அத்தியாசம் இல்லை. ஸோ இப்ப மனாதிகள்லாம் வெளியில போயிட்டு இருந்தது, அதான் அவர் நிவர்த்த ஆத்மாவா இல்லாம இருந்தார். நம்ம எல்லாம் இல்லாம இருக்கோம். பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, சாட்சா்காரம் இருக்கு. ஆகையால் அவர் என்ன நிவர்த்தாத்மா அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு துர்ஜயா அப்படின்னு பேர். துர்ஜயான்னா டிஃபிகல்ட் டு காங்கர்னு அர்த்தம். அவரை ஜெயிப்பது முடியாது. ஏன்? யாராலையும் முடியாது. ஜேதும் நசக்யா இது துர்ஜயா. ஏன் சார் அவரை ஜெயிக்க முடியாது? நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா அதை ட்ரை ஆகுது பண்றானா? விடுங்க, ஜெயிக்க முடியல. முயற்சியாவது பண்ண முடியுமா? அவர் ஜெயிக்கலாம்னு முடியாது. ஏன் தெரியுமோன்னா, நம்ம சரீரத்துல நம்ம முயற்சி பண்ணணுமே. ஆனால் என்ன வேணும்னு சொல்லுங்க. நம்ம புலன்கள், சரீரம், இவைகள்லாம் வேலை செய்யணும். இவைகளுக்கு ஒரு சக்தி வேணும். சக்தி இருந்தால் தானே முயற்சி பண்ண முடியும். சக்தி வேணும். அந்த சக்தி யார் கொடுக்கறது? பரமாத்மா தான் கொடுக்கிறார். அந்த பரமாத்மாவனால வாங்கிட்டு வந்ததான சக்தியை பரமாத்மாவை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதனால விவகாரம் என்ன, பரமாத்மாவை ஜெயிக்க முடியல. நாம அவரை நினைக்கணும்னு சொன்னாலோ, அவரை ஜெயிக்கணும்னு சொன்னாலோ, நமக்கு முக்கியமா என்ன வேணும்? அந்த சக்தி வேணும். அந்த சக்தியானது யாரு கொடுக்கிறார்? அவர் அனுகிரகத்தினால்தான் வருது. அவர் அனுகிரகத்தினால வந்ததான சக்தியினால அவரை முழுமையாக பார்க்க முடியாது. விவகாரம் என்ன, அவரை பார்க்க முடியாது. அதனால என்ன ஆச்சு? பகவான் என்ன ஆயிட்டார்? துர்ஜயா. ட்ரெயின்ல இருக்கேள், ட்ரெயின் பாயிண்ட் இருக்கு, நீங்க ட்ரெயினுக்குள்ள இருக்கேள். நான் ட்ரெயினை விட வேகமா ஓடுறேன்னு சொல்ல முடியுமா உங்களால? ட்ரெயினை தாண்டி போறேன்னு உங்களால சொல்ல முடியுமோ? முடியாது. எதுனா இன்ஜின் வரைக்கும் வரலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கேயிருந்து வர முடியும்? விவகாரம் என்ன, ட்ரெயினை விட வேகமா போகலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதற்குள்ள இருந்து அதை தாண்டுவது கஷ்டம். இந்த காஷ்மீர் சைவத்துல சொல்ற ஸ்வபதா சதிரச்சாயாம் யத்வல்லங்கிது மீஹதே. வெயில போயிட்டு இருக்கான். அவனுக்கு உடம்பு முழுக்க தெரிகிறது, நிழல் இருக்கு, தலையனுடைய நிழல் இருக்கு. அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துட்டான். என் தலையை நான் தாண்டட்டுமா காலாலேன்னு. நிழல் இருக்கு, தலை நிழல் இருக்கு, கால் நிழல் இருக்கும். இந்த காலால அந்த தலை நிழலை தாண்ட முடியுமான்னு பார்த்தாராம். அது எப்படி முடியும்? ஏன்னா இந்த தலை நிழல் வரும் பொழுது அதுக்கு மேல காலை வச்சானேயானால் அங்கே தலை நிழலே தெரியலையே. நிழல் இருந்தா தானே இது தாண்ட முடியும். ஸ்வபதா ஸ்வசிரச்சாயாம் யத்வல்லிங்கதே ததேயம் பைந்தவி கடா. அதே போல அவ ஸ்ரீசக்கரத்துல நடுவில் இருக்கக்கூடியதான பிந்துவை நாம் அறிவது கஷ்டம் அப்படின்னு அவர் போயிருக்கார். அதேதான் எங்கேயும் சொல்றார். பரமாத்மாவை தாண்டுவது அசம்பவம். அதனால ஜேதும் நசக்கியதே இது துர்ஜயா. சார் அவரை ஜெயிக்கத்தான் முடியாது சார். அவர் போட்ட கட்டளையாவது தாண்ட முடியுமா? நம்ம சாதாரணமா இன்னொருத்தர் சொன்ன பேச்சு கேட்கறதுங்கிறது ஜீவனுக்கு அது கஷ்டமான வேலை. எப்பவுமே சின்ன வயசுல இருந்து நீங்க பாருங்க, அந்த சின்ன குழந்தை அம்மா அப்பா சொன்ன பேச்ச அதை எதிர்த்து பார்க்கணும்னு பார்க்க. சாப்பிடுன்னு சாப்பிடாது, நோங்கிறது, தலை எப்படி ஆட்டுறது. இந்த அம்மா தலை ஒழுத்து அப்படியே உள்ள குக்கினாத்தான் ஏதோ சாப்பிடுறதே வழிய இல்ல என்ன சாப்பிடாது. ஏன் அதுக்கு? அது நீர் என்ன போர்ஸ் பண்றது? ஒவ்வொரு மனுஷனும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சின்ன வயசுல இருந்து அந்நிட்டமா நடந்துக்கணும். அதே போலயே அவன் நல்லா நடந்துக்கணும்னா இன்னொருத்தருடைய இச்சையா நடந்துக்கணுமே. ஆனால் அவனுக்கு என்ன வேண்டியிருக்க? பயம் வேண்டியிருக்கு. பயமுடுத்தினாத்தான் பண்றான். ஹோம்ஒர்க் பண்ணலன்னா டீச்சர் அடிப்பா, அதனாலதான் ஹோம்ஒர்க் பண்றான். இஷ்டமா யாராவது பண்றாளோ? இப்படி நடந்துக்கணும், காலமே 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னா யார எழுதுக்காதவனா அம்மா அப்பா அடிப்பா, அவ கோச்சுப்பா. அதே போல குரு நடத்துல நம்ம இப்படி நடந்துட்டோம்னா குரு கோச்சுப்பாரோ என்னமோ. அப்ப ஒவ்வொருவனுக்கும் அவனவனுடைய செயலை அவன் இச்சைந்து தாண்டடமை செய்யணுமே. ஆனால் அது என்ன வேண்டியிருக்கு? யாராவது ஒருத்தர் பயம் வேண்டியிருக்கு. அந்த பயம் இருந்தால்தான் எல்லா காரியத்தையும் பண்றோம். அதனால இவருடைய பயத்தினாலதான் எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பய காரணமா இவர் இருக்கார். ஆகையால் என்ன பண்றார்? எல்லோரும் அவருடைய கட்டளையை தாண்டுவதில்லை, அவருடைய கட்டளை பிரகாரம் நடந்துக்கிறார். உத்தியோகத்துல இருக்க
அப்ப மேலதிகாரி சொன்ன மாதிரி நடக்காம நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு என் இஷ்டமா தான் நான் பண்ணுவேன்னு சொன்னா ஒரு நாள் பாக்குறாரு, 2 நாள் பாக்குறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஆத்துக்கு போயிட்டு வாங்குறார், இங்க வேண்டாம் பாக்குறார். அப்ப என்ன, ஒரு மனுஷனை நம்ம இஷ்டமாக அவன் வேலை செய்யணும்னு இருக்கிறதா இருந்தால் அதை எப்படி பண்ண முடியும்? அவனிடத்துல ஒரு பியர் சைக்கோசிஸ் அதை ஏற்படுத்தினால்தான் அவர் பண்ணணும். உத்தியோகத்துல இருந்து எடுத்துருவேன், இல்ல 4 பேருக்கு அவமானமா இருக்கும்படி உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னதான் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த போல வேலை செய்வான். இது பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், எல்லாரையும் தன்னுடைய பயத்துல வச்சுட்டு இருக்கார், தனக்கு அடிமையா வச்சுட்டு இருக்கார். எப்படி இல்லாத போனா நான் ஒண்ணு பண்ணிவிடுவேன் உங்களை அப்படின்னு. என்ன சொல்றது ஸ்ருதி, பயாதஸ்யாக்னஸ்தபதி பயாஸ்தபதி சூரியः பயாதிந்திரஸ்யாக்னிஷ்ட இந்திரஸ்ட வாயுஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமஹ. பயாதஸ்ய அக்னிஸ்தபதி, நெருப்பு சொல்றது, எல்லாவற்றையும் சொல்றது. அந்த சொல்றது எதனால சொல்றதுன்னு, அவருக்கு பயந்துன்னு. தானா எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்ல, பரமாத்மாவுக்கு பயந்துன்னு தான் எல்லாத்தையும் சொல்றது. அதே போல என்ன, பயாஸ்தபதி சூரிய, சூரியன் இருக்க கரெக்டா அந்தந்த சமயத்துக்கு உதிக்கிறார். மத்தியானம் 12 மணிக்கு வெயில்ல போட்டா உடம்பு முழுக்க ஒரே வேத்து போட்டுறது. ஏன் சார் இப்படி தப்பிக்கணும் சூரியன், அவருக்கு கொண்டது ஈவிரக்கம் இல்லையா நீங்க கேட்கலாம். இல்ல, அவர் வேணும்னு பண்ணல, பகவான் சொல்லியிருக்கார், பரமாத்மா நீ இப்படித்தான் இருக்கணும், அதனாலதான் தப்பிச்சுட்டு இருக்கார். பயாஸ்தபதி சூரிய பயாதிந்திரஸ்த வாயுஷ்ட. இந்திரன் நம்ம நினைக்கிறோம், தேவதைகளுக்கெல்லாம் அதிபதினு நம்ம நினைக்கிறோம், நல்ல ரைட்டு தான். ஆனா அந்த இந்திரனுக்கும் சில கட்டளைகள் உண்டு, இப்படித்தான் நீ செயல்படுத்தணும் படணும். மாறினீரல இந்திர பதவியில இருந்து உன்னை எடுத்து விடுவேன், அவ்வளவு வேற சிம்பிள். பரமாத்மா ஒன்றும் கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் தான் பார்த்துட்டு இருக்கார், கவனிச்சுட்டு இருக்கார் இந்திரன். எதனால? பயத்து, பகவான் இடத்துல இருந்து பயத்துல. அதே போலயே வாயுஷ்டா, என்னைக்காவது ஒரு நாள் நான் அசையாம இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஓடிண்டே இருக்கணும், எப்பவும் நிறுத்தப்படாது. எங்கேயும் அங்கேயும் மேலையும் கீழும் 10 திக்கிலையும் ஓடிண்டே இருக்கணும் வாயு. அது ஏன் சார் ஓடுறார், பரமாத்மா பயம்தான், வேற ஒண்ணும் காரணம் இல்லை. பயாஸ்மபதி சூரிய பயாதிந்திரஸ்ட வாயுஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. அதே போல 5வது யாரு, முதல்ல அக்னி, 2வது சூரியன், 3வது இந்திரன், 4வது வாயு. இந்த 5வதாக படிக்கப்பட்டதான யமதர்மராஜா இருக்க பத்தில தாவதி, எப்பவும் ஓடிண்டே இருக்கார். ஏன் ஓடணும் சார், நிதானமா போகக்கூடாதான்னு. இது உலகத்துக்குள்ள எந்த மனுஷனுடைய பிராரப்த கர்மா எந்த கணத்துல முடியறதோ அந்த கணத்துல அவருடைய பிராணம் எடுத்துடும். முன்னாலேயும் எடுக்கக்கூடாது, பின்னாலேயும் எடுக்கக்கூடாது, கரெக்டா அதே சமயத்துக்கு தான் எடுக்கணும். அதனால பகவான் என்ன பண்ணிருக்காரு, யமதர்மராஜா அந்த சமயத்துக்கு அங்கே இருப்பார், வேற எங்கேயும் போக முடியாது. அந்த ஜீவனாலேயும் எங்கேயும் போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு முன்னாலேயே போகும்படி அரேஞ்ச் பண்ணிட்டார். அந்த இடத்துல ரெடியா காத்துட்டு இருக்கார் அந்த பகவான் யமதர்மராஜா. அதனால்தான் மிருத்யு வசமேஜீனர் ஆத்தம் மிருத்யுனா அபிபன்னம் மிருத்யுனா பிரதாரணிக சொல்றது. யமனால சூழப்பட்டிருக்கோம், சூழப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, யமனுடைய கையில இருந்துட்டு இருக்கும். எந்த சமயத்திலேயாவது நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறது பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கடமும் நம்ம உயிரோட இருக்கா, இன்னும் உயிரோட வச்சுட்டு இருக்காரே பகவான், அதான் ரொம்ப பெருசு. உயிரோட வச்சுன்னு நம்ம என்ன சாதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணிவிட்டு இருந்தீர் அப்படின்னு சொல்லக்கூடாது. உமக்கு பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு, இந்த பகவான் நாமாவை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ஜென்மாவதான் நீங்க கடை தேரலாம், பகவான் நாமாவை சொல்லலாம், பிராரப்த கர்மா மாற்றி அமைத்துக் கொள்ளலாம், எல்லாமே இந்த மானிட பிறவியினால் தான் முடியும். ஆனா அதை நம்ம பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்க, உயிரை கொடுத்துட்டு இருக்க. நம்ம அந்தந்த சமயத்துல அதை பண்ணிட்டு நம்ம ஓஹோ இவ்வளவு எண்ணிக்கை பண்ணியிருக்கோம், இவ்வளவு எண்ணிக்கை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே இருக்கணும். அதுக்காகத்தான் பண்ற. ஆனா பகவானுடைய கட்டளைய தாண்ட முடியுமோ? முடியாது. ஏன் தாண்ட முடியாது? எல்லாமே அவருக்கு பயமா நடந்துட்டு இருக்கு. அவர் எப்படி தாண்டது? அவருடைய கட்டளை தாண்டினா அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க முடியாது ஒரு மனுஷன். அதனால்தான்
அவருடைய கட்டளை தாண்ட முடியாதுங்கிறதுக்காக அவருக்கு என்ன சொல்றோம்? துரதிக்கிரமா, அவருடைய ஆணையை யாரும் தாண்ட முடியாது. பாருங்க, பயஹேதுத்வா அஸ்யாம், பயஹேதுனால இருக்கிறதுனால அஸ்ய ஆக்யாம் சூர்யாதய நாதிக்கிராவந்தி, சூரியன், அக்னி, இந்திரன், வாயு, மிருத்யு அவ எல்லாமே தாண்டல. நம்மள தாண்ட முடியுமா? முடியாது. யாருடைய ஆட்சியை தாண்ட முடியாதோ அவருக்கு என்ன பேரு? துரதிக்கிரமா. இது மனசால் நினைச்சு பார்க்கலாம். பீட்டாத்மாத்வாதே பீட்டோதேதி சூரிய பீட்டாதிந்திரச்சாக்னிச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமா. இப்படி எல்லாம் ஸ்ருதிகள் சொல்றது. தைத்தரிய ஸ்ருதி, கட்டோபனிஷத் ஸ்ருதி, அப்படி எல்லாமே சொல்றது இந்த பகவானுடைய பயத்தினால்தான். ஏன்னா சூரியனோ சந்திரனோ அக்னியோ நெருப்போ இவெல்லாம் மகா மகிமசாலிகள். அவ்வளவு மகிமையோட கூடி இருக்கிறவர்களும் ஒழுங்கா கரெக்டா ஒரு மாதிரியே நடந்துட்டு இருக்கான்னு சொன்னா இவருக்கு மேல ஒருத்தர் இருக்க. கரெக்டா 10 மணிக்கு நான் ஆபீஸ்னா 9:59 அங்க இருக்கணும். 5 மணிக்குன்னு 5 மணி வரைக்கும் இருக்கணும். நடுவில் எப்பாவது கூப்பிடலாம் உங்களை. எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேனே, ஒரு வேலையும் இல்லையே, கிளம்பி வந்து எனக்கு முடியாது. கரெக்டா அந்த டைம்னா டைம் வரைக்கும் இருக்கணும். 5 மணின்னு 5 மணிக்கு கூப்பிடுவார். நீங்க இருக்கலான்னு பாக்குறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா விவகாரம் என்ன? அப்ப அங்க இருக்கணும். ஏன்? ஒரு பயம். அந்த அவருடைய கட்டளையை தாண்ட முடியாது. தாண்டினா நமக்கு உத்தியோகம் போயிடும் அல்லது பிராணம் போயிடும். ராஜாக்கி எல்லாம் இருக்க பட்சல அது என்ன தலையெடுங்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது. சுக்ரீவனுக்கு வந்து நடுங்கினா எல்லாரும். நாம கேக்குறோம், அந்த ராஜா எனக்கு என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. அவர் பட்டாபிஷேகமாச்சு, வாலியை கொண்டுட்டு சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனந்தமா அந்த புறத்துக்குள்ள போனவர் 4 மாசம் வருஷா காலத்துல வரலையா. ஹேமந்தரதோ வருஷதோ வெளியிலேயே வரல. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு. 4 மாசம் ஆனப்புறம் குரங்கள்லாம் அனுப்புறேன், நம்ம ஹெல்ப் பண்றேன்னு ராமனுக்கு பிரதிகை பண்ணியிருக்கார். ராமனும் பார்த்தார், ஒரு தகவலும் இல்ல, ஒரு டெலிபோனும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நம்மள மறந்து போயிட்டானா என்னமோ தெரியல அப்படின்னு ராமன் சொன்னாரா. சுக்ரீவனை கொஞ்சம் பார்த்துட்டு வாயப்பா, அவ்வளவுதான் சொன்னார். ஆனா லக்ஷ்மணன் இங்க இருந்து போறார். போறப்போ பூமி நடங்கிறது. போனதுமே என்ன ஆச்சுன்னு வெளியில இருந்து சொல்லி அனுப்புறார். சுக்ரீவனை கூப்பிட்டு, சுக்ரீவன் என்ன சொன்னார் தெரியுமா? பார்த்துட்டார். லக்ஷ்மணன் வரான்னு பார்த்தாலே அவருக்கு பயம் வந்துடுது. ஏதோ ஒரு காரணம் இல்லாம வர முடியாது, அது லக்ஷ்மணன் தான் எதிர்க்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணினார்? முதல்ல தாரையை அனுப்பினாலும் போய் அவருக்கு பதில் சொல்லு. தாராதேவி வந்து, சுக்ரீவன் உங்க வார்த்தை கொடுத்த வார்த்தையை மீற மாட்டார், அவர் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார், சரியான சமயம் வரும் பொழுது அவர் செயல்படுவார். எப்படி இருக்க பத்தில ஒரு ஆசைக்காரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ற பாருங்க. ஓஹோ அப்படியா? ஆனா லக்ஷ்மணன் என்ன சொன்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல, சுக்ரீவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்லணும்? எந்த பானத்தினால வாலி பிராணனை விட்டாரோ அந்த பானம் இன்னும் ராமனிட்டையே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. இப்ப என்ன அர்த்தம்னு, செயல்படலைன்னா சீக்கிரமாக நீங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னா வாலி போன கதி இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தெல்லாம் நடுங்கி எல்லா சைன்யத்தையும் என்ன பண்ணாருன்னா, எல்லா ஒரு குரங்கும் ரிஷபதி வரதும் இருக்கப்படாது, எல்லாம் நாளை காலை 10 மணிக்கு வந்துடணும். என்ன கட்டளை? இந்த 4 மாசம் நீங்க ராஜா வாழறதுல என்ன பண்ணின ஜனங்களுக்கு? ஒண்ணும் பண்ணல. ஆனா கட்டளை மட்டும் என்ன, எல்லா குரங்கும் ராத்திரி நாளைக்கு காலமே 10 மணிக்கு வந்துடணும். ஒரு குரங்கு நிக்கப்படாது. வந்துட்டு அவரை ராமனிட்ட அழைச்சிட்டு போய் 4 பிரித்து 4 திக்குக்கு அனுப்பி, அனுமார திக்கு அனுப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அது வேற இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அரசாங்கம் நமக்கு என்ன இது பண்றதுன்னு கேட்கப்படாது. அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்கணும். சொன்ன ஆக்கையே கட்டளையே அனுஷ்டானம் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியாது. அதான் சாதாரணமா சொல்றப்ப என்ன சுக்ரீவாக்கிய சாரம்பார். சுக்ரீவாக்கியன்னு இதுதான் அர்த்தம். அரசாங்கம் என்ன பண்றதுன்னு கேட்கக்கூடாது, சொன்ன பேச்சு கேட்க வேண்டியதுதான். அது மாதிரி பகவானுடைய ஆజ్ఞையை யாராலையும் தாண்ட முடியாது. அதனால அவருக்கு துரதிக்கிரமா பயாதஸ்யாக்னஸ்தபதி பயாத்தபதி சூரிய பயாதிந்திரச்ச வாயுஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமா இது மந்திரவர்ணாத். அதே போல இன்னொரு மந்திரம், மகத் பயம் வஜ்ரமுத்யதம் ஏதத்விதுரமதாஸ்தே பவந்தி சொல்றது. எப்படி இருக்காரா? மகத் பயம் வஜ்ரமுத்யதம்.
இந்த கையில வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு எதிர்க்க ஒரு எஜமானி நின்னாரையானால் வேலைக்காரால எப்படி ஒழுங்கா வேலை செய்வாடோ? ஏன்னா வேலை தப்பா செஞ்சோம்னா என்ன ஆகும்? அந்த வஜ்ராயுதம் என் மேல விழும், என் பிராணனு போயிடும் அப்படிங்கிற பயத்தினால எப்படி வேலை செய்கிறாடோ அதே போல அந்த பகவானுடைய பயத்தினால்தான் உலகமே நடக்கும். சார் பயத்தினால ஒரு காரியத்தை பண்றது ரொம்ப இது இல்லை சார். நம்ம நினைக்கலாம் உத்தியோகத்துல ஒரு பயத்தினால்தான் எல்லாம் நடக்கிறதுன்னு. மொத்தம் பார்த்தா உத்தியோகம் இல்லாத பரவாயில்ல போ அப்படின்ட்டான். இனிமேல பயப்படுவானா? அவனுக்கு நடுங்க வேண்டியதா அவனால நமக்கு ஆக வேண்டிய காரியம் இருந்தால் பயப்படும், இல்லைன்னா பயப்பட வேண்டியது இல்லை, பயப்படவும் மாட்டான். அன்புனாலதான் எல்லாரையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறோம். இது நியாயம்தான். பகவானை அறிந்தவர்களுக்கு அன்பு இருக்கு, பகவானை எதிர்த்து இருக்கிறவாளுக்கு ரஜோகுணம் இருக்கிறவாளுக்கு பயம், ரெண்டு வச்சுட்டு இருக்கார் பகவான். அதனால மகத் பயம் வஜ்ரமுத்யதம் இதிச்சா. அதற்கு பிறகு துர்லபா, வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன். பரமாத்மாவை அடைவது ரொம்ப கஷ்டம். அவர் அடையிறது ரொம்ப கஷ்டம்னா எப்படி சார்னார்? இல்ல ஏன் கஷ்டம் அவர் அடையறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். துர்லபயா பக்தியா லப்யத்வா துர்லபா. பகவான் அடையறதுக்கு வழி என்னன்னு, முதல்ல பகவான் அடையறதுக்கு பக்தி வேணும். பிறகு அந்த பக்தியானது ஞானமாயிடும். பக்தியானது கொஞ்சம் இருந்தால்தான் முதல்லயே ஆரம்பிப்பான். அந்த பக்தி தான் நமக்கு முதல்ல முத்தினா ஞானம்ங்கிறோம். அதனால்தான் பகவான் 7ஆம் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு பக்தியை சொல்லுங்க. மன்மனா பவமத் பக்த மத்யாஜி மகம் நமக்குரு. பக்தி என்ன சார் வேண்டி இருக்குன்னு? பக்தி இருந்தால்தான் உங்க மனசுல ஞானம் உதிக்கும், சித்த சுத்தி இருந்தால்தான் ஞானம் வரும். ஆனா பக்திங்கிற ஒரு பதார்த்தம் என்னன்னு அதை நம்ம விலைக்கு வாங்க முடியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. பக்தியானது எப்படி தானா வரணும், உங்களுக்கு சித்தம் சுத்தமாக அதை வரணும். அதை வரவழைச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பக்தி இருந்தால்தான் பரமாத்மாவை பார்க்கணும். பக்தி வஸ்யா பயாபஹா, பக்தி கம்யா பக்தி வஸ்யா பயாபஹா. பக்தியினால்தான் அவரை பார்க்க முடியும். பக்தின்னா என்ன? அது நிறைய நாரத பக்தி சூத்திரங்கள், தேவட பக்தி சூத்திரங்கள் நிறைய இருக்கு. சாபரானுரக்திரீஸ்வரே. பக்தி என்னது? அந்த பரமாத்மாவுல டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட். எப்பவும் அவரையே பார்க்கணும், அவருடைய நாமாவையே சொல்லணும், அவருடைய உருவத்தையே கண்ணால பார்க்கணும், அவருடைய துளசியே நம்ம மூத்து பார்க்கணும், அவருடைய காலில் போட்டதான சந்தனத்தையே நம்ம பூஜித்து கொண்டிருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் பகவானை விட்டு மனசு இது பெரியாம இருக்கிறது பார்த்தீங்களா, அதான் பக்தின்னு. அந்த பக்தியானது ரொம்ப கஷ்டம். அத வழியாக தான் பகவான் அடைய முடியும். ஞானம் வரணுமையானால் முன்னால என்ன வேணும்? பக்தியா வேணும். ஆகையால் துர்லபயா பக்தியா லப்யத்வா. அவரானவர் துர்லபமான கஷ்டமான பக்தியினால்தான் அவரை அடைய முடியும். அதனால் அவருக்கு துர்லபன்னு பேரு. சார் வேதாந்த மார்க்கத்துக்கு நான் போறேன்னு யார் வேண்டாம்னா போங்க. ஆனா வேதாந்த மார்க்கத்துக்கு வருவதற்கே போன ஜன்மாவில பக்தி பண்ணிருக்கணும். பக்தி உபாசனைகள் இருந்த வாழ்க்கைத்தான் ஒரு குரு நடத்துல கிடைக்கும். அந்த குரு நடத்துல ஒரு பக்தி இருக்கு பார்த்தா, குரு பக்தி. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனா. அப்படின்னு குரு பக்தியும் அந்த பரமாத்மாவுடைய பக்தியும் இருந்தா தான் அதை பண்ண முடியும். அந்த பக்தியானது எப்படி ரொம்ப அடையிறது கஷ்டம். என்ன ஜென்மங்கள் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானமான்மாம் பிரபத்யதே. என்ன ஞானம்? வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. எல்லாமே பகவான் வாசுதேவர். அதான சார் பக்தியின் பேரு. எந்த பொருளையும் பார்த்தா அது பகவானாக காணப்படுறதான பக்தியினுடைய உச்சகட்டம். அது வரணுமே ஆனால் வந்துருத்தையானால் ஞானம் வந்தாச்சு. ஆகையால் அவர் அடையிறது ஃபார் ஆர்டினரி பீப்புள் ரொம்ப கஷ்டம். சித்த சுத்தி இருக்கிறவள் தானே அடைய முடியும். சித்த சுத்திக்காக நீங்க முயற்சி பண்ணணும். சித்த சுத்தி வந்தால் பக்தி வரும். பக்தியினால பரமாத்மாவை அடையலாம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா. இந்த பக்தாள்லயே 4 விதம். அந்த 4 விதமான பக்தால் தான் பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ஜபரதர்ஷபா. வயசு வலி வந்தா தாங்க முடியாத துன்பம் வந்தா பகவானேங்கிறான ஒருத்தர். அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பகவான ஹெல்ப்புக்கு பண்றான் ஜிக்ஞாசு.
காசு இருந்தா போறோம் சார். காசு வரதுக்காக ஏதாவது ஒரு அம்பாளை பூஜை பண்றேன், பிரகൃതിமா விகൃതിமா லட்சுமி அஷ்டோத்திரம் பண்றோம். லக்ஷ்மி மேல ஒரு இஷ்டம் இல்ல, ஒரு பக்தி இல்ல, காசு மேல விவகாரம் என்னடா, அதான் ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி. கடைசியில பகவானுக்காகவே அவருக்காகவே அவரை பாவம் பண்றாங்க. அவரால இன்னொன்னு அடைய வேண்டாம் அப்படின்னு இருக்க பார்த்தா அதான் உத்தம பக்தி, அதான் ஞானம். அந்த ஞானத்தினால பகவானை அடையலாம். பகவான பக்தி இல்லாமல் ஒண்ணு தெரியறேது ராமா பக்தி மார்க்கம். ராமபக்தி எத்தனோ கொப்பரா செப்புராங்கிறார். இந்த ராமபக்தி இருக்கே அவ்வளவு சுலபம் இல்லை. பாத நம்ம என்னமோ நினைக்கிறோம், ஏதோ பகவானுக்கு 2 தேங்காய் அடிச்சு விட்டு அங்க விட்டு வச்சுட்டு ஏதோ நமஸ்காரம் பண்ணினா பக்தி வந்தாச்சுன்னு நினைப்போம். பக்திங்கிறத மனசு உருகணும், அந்த மனசுல அந்த தீவிரமான ஒரு எண்ணம் உண்டாகணும். அது வந்தது ஏனால் சுலபமா இல்ல வந்துடும். அதான் சொல்றார், அந்த பக்தியினால் தான் அடைய முடியும். துர்லபயா பக்தியா லப்யத்வா துர்லபா ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு தபோ ஞான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு, ஏதோ ஒரு ஜென்மம் நினைக்காதீங்க, ஆயிரக்கணக்கான பிறவிகள். நம்ம பிறவியில ஆக்சுவலா எவ்வளவு நேரம் பகவானுக்காக ஒதுக்குறோம்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. பகவானுக்காக நம்ம வாழ்நாள்ல 24 மணி நேரம், அதுல ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியதான 16 மணி நேரத்துல 15 மணி நேரம் 15.5 மணி நேரம் நம்ம லௌகிகமான காரியங்களுக்கே ஆயிடுறது. இங்க போகணும் அங்க போகணும், அதை பேசணும் இதை பேசணும், வர வர பேச்சு ஜாஸ்தி ஆயிடுது. இப்படித்தான் இருக்க. ஆனா பகவானை பத்தி சாஸ்திரநாமம் படிப்போம், அஷ்டோத்திரம் படிப்போம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், சமாதி பண்ணுவோம், யஜ்ஞம் பண்ணுவோம், யாகம் பண்ணுவோம், அவரை நினைப்போம், அவரை பத்தி இன்னொருத்தரோட பேசுவோம். எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா நமக்கு எந்த வாசனை ஜாஸ்தியா இருக்கு, லௌகிக வாசனை தான் ஜாஸ்தியா இருக்கு. அதனால பகவானை அடையிறதே இல்லை. அதனாலதான் பல பிறவைகளா ஒரே பெயரை விடாம அவரையே தியானம் பண்ணா இப்பவே அடைய முடியும். 40 நிமிஷத்துல கட்பாங்கிறார் ஒருத்தர் அடைஞ்சாராம். 40 நிமிஷம் இந்திரன்கிட்ட போனார், இந்திரன் சந்தோஷப்படுத்தினார். இந்திரன் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். வரம் வேணும்னு கேட்கறல, நான் எப்ப மரணத்தை அடைவேன்னு கேட்டார். அப்படியா சொன்னார், இன்னும் 40 நிமிஷத்துல நீங்க மரணத்தை அடைவீங்க. அப்போ ஒரு சகாயம் பண்ணுங்களேன். என்ன ஆச்சுன்னு, உங்க தேரை கொடுத்து, உங்க தேரோட்டிய கொடுத்து கங்கை கரையில இங்க உட்கார வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கங்கை கரையில உட்காந்துன்னு பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு முகூர்த்த மாத்திரத்தினால 42 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டது. அப்படி சின்சியரா பண்ணது. அது மாதிரி நம்ம பண்ணினா நம்ம அடையலாம். ஆகையால் அந்த பக்திங்கிறது இல்லாத போனா பகவானை அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு தபோ ஞான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம். என்ன வேணும், இந்த மனசுல இருக்கக்கூடியதான பாப்பங்கள்லாம் ஒழியணும். அந்த பாப்பம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது சார். எவ்வளவுதான் இருக்கு, ஒரு மூட்டை இருக்குன்னா அது தகுந்த போல புண்ணியம் அதை பண்ணிவிடலாம். எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதனால என்ன, நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும், புண்ணிய கர்மா பண்ணிட்டே இருக்கணும். நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்லிருக்கார். அதனால கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனிடத்துல பக்தியானது இப்படி இருந்தா தான் வரும். கிருஷ்ணனிடத்துல பக்தி இருக்கிறவளுக்கு என்ன, பல பிறவிகள்ல பல ஜன்மாக்கள்ல பண்ணிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா வராது, ஒரே ரூட்டு தான். ஆகையால் அப்படிப்பட்டவர் துர்ஜயா இது வியாச வச்சனார். பக்தியா பக்தியா லப்யஸ்து அனன்யயா இது பகவத் வச்சனாச்ச. இது மட்டுமல்ல, பகவான் கீதையில என்னை எப்படி அடைய முடியும், பக்தியா லப்யஸ்து அனன்யயா, அனன்ய பக்தியோட. அனன்ய பக்தியில வேற இன்னொரு பொருள் இல்லை, எதை பார்த்தாலும் பகவான் தான், எங்கும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுல வரணும். அப்படிப்பட்டதான பக்தியினால் தான் அடைய முடியும். பகவான் பேரு துர்லபா, துர்ஜயா, துரதிக்கிரமா, துர்லபா. அடுத்தது துர்கமஹா. அவர் அறியறது சுலபமோ, ரொம்ப கஷ்டம். ஏன் சார், ரொம்ப கிட்ட இருக்காரு சார். கிட்ட இருந்தா அவர் அறியறதுங்க. கண்ணுலயே மையிட்டு இருக்க, அந்த கண்ணுல இருக்க மைய பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணு கிட்ட இருக்கிற மைய நீங்க பார்க்க முடியாது. அதையும் கிட்ட கண்ணுக்குள்ளேயே பகவான் இருந்துட்டு இருக்க.
ஏஷோ அந்தராதித்யே புருடா ஹிரண்யஸ்மன்றோ ஹிரண்யகைதா பிரணகா சர்வ ஏவ சுவர்ணா தத்தேதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷணி தஸ்ய உதித்தி நாம பகவான் அங்கே இருக்கார். தட்சிணாட்சமுகே விஸ்வா விஸ்வரூபா ஜாகரிணி. முழிச்சுண்டு இருக்கிற காலத்துல பரமாத்மா உங்க கண்ணுக்குள்ள இருக்கார். கண்ணுக்குள்ளேயே இருந்தார். கண்ணுக்கு கிட்ட இருக்கிற மையே உங்களால பார்க்க முடியல, கண்ணுக்குள்ளேயே இருக்கிற பகவான் நீங்க பார்க்க முடியுமா? அதனால பார்க்க முடியல. நசந்திரசே திட்ட ரூபமஸ்ய நச்சுஷா பஸ்யதி கத்தனைனம். ஸ்ருதி சொல்றது பார்த்தீங்கன்னா உங்க ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்குள்ள அவர் இல்ல, அதனாலதான் நீங்க பார்க்க முடியல. அந்த பரமாத்மா அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன்ல இருந்தாரையானால் அவரை பார்த்துடலாம். இல்லையே, கண்ணு எங்க இருந்தால் பார்க்கணுமோ அந்நிலையில அவர் இல்ல. என்ன ஆச்சுன்னு அதனாலதான் உங்களால பார்க்க முடியல. அதனால அவர் தான் ஆயிட்டார் துர்கமஹா துக்கேன கம்யதே ஞாயதே. ரொம்ப கடினமாகத்தான் அவரை பார்க்க முடியும். கடினமான கட்டம் பார்த்து எப்படி பண்ண முடியும்? அந்தர்முகமாக திரும்பணும். கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் வெளியில ஓடி கொண்டிருக்கிறத நிறுத்தி சனைசனைருபரமே புத்தியா திருதி கிரகீதையா. இந்த புத்தியானது என்ன பண்ணும்? ஒரு தைரியத்தோட இது ஒண்ணுதான் நல்ல வழி. ஆனா ரொம்ப பேருக்கு சந்தேகம் வருது, என்னடா அது லோகத்துல போய் பாருங்க, ஒரு டான்ஸ்னா எத்தனை பேர் ஈடுபட்டு பாக்குறா, ஒரு சங்கீதம்னு எவ்வளவு ஓடுறா மனுஷன். அதே போல ஒரு ஹோட்டல்ல என்ன ஓடுறா பாருங்க. 1 மணி நேரம் நிக்கிறானா சார், அங்க சீட்டு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவன் எப்ப கொண்டு வந்து கொடுக்கறானோ தெரியாது. 2 நிமிஷம் ஆத்துக்காரி பண்றது டிலே ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. என்ன கொதிக்கிறான் கொதிக்கிறான், அங்கே போய் நிக்கிறானே, வேற வழி என்னன்னு அப்படித்தான். அதே போல நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம், எதற்காக பண்ணிட்டு இருக்கோம், ஆத்மாவை மட்டும் அறியல. ஆத்மாவை அறியணுமே ஆனால் உங்க மனசார்ந்து உள்நோக்கி திரும்பணும். உள்நோக்கி திரும்ப வெளி விஷயத்தை பார்க்காம இருக்கணும். அது பார்க்காம இருக்கிறதுங்கிறது பல நடக்கம் வேணும். சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் வேணும். அவைகள்லாம் இருந்தா தான் பரமாத்மாவை பார்க்க முடியும். ஆகையால் பரமாத்மாவுக்கு என்ன பேரு? துர்கமஹா துக்கேன கம்யதே ஞாயதே இது துர்கமஹா. சரி, அதுக்கப்புறம் என்ன? பகவானுக்கு துர்கஹா அந்தராய பிரதிஹதைஹி துக்காத் அவாப்யதே இது துர்கஹா. அந்தராய பிரதிஹதைஹி, மனுஷனுடைய வாழ்க்கையில பரமாத்மாவை பார்க்கணுமே ஆனால் என்ன வருதுன்னு பிரதிபந்தங்கள் நிறைய இருக்கு, இடையூறுகள் நிறைய. இந்த இடையூறுகள் எங்கிருந்து வந்தது? நம்ம பண்ணினதான பாபத்தினால வருது. பாபம் எப்ப பண்ணினோம்? இப்ப பண்ணல, ஏதோ ஒரு ஜென்மாவில் பண்ணிருக்கோம். எப்பவோ பண்ணினதான பாபமானது இப்ப பழுக்கிறது. அது எப்ப பழுக்கிறதோ அப்பத்தானே சரியா வரும். இப்ப மாங்காயா கொண்டு வந்திருக்கேள், கொண்டு வந்து அரிசியில போட்டிருக்கேள். அது ஒரே நாளுதான் 10 மாங்காய் கொண்டு வந்து போட்டிருக்கேள். ஒண்ணு ஒரு நாளைக்கு பழுக்கிறது, இன்னொன்னு 2 நாள் ஆன பிறகுதான் பழுக்கிறது. ஏன்? நான் ஒன்னதானே போட்டேன்னு அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அது எப்ப பழுக்குமோ அப்பதான் பழுக்கும். இப்பவே போட்டிருக்கேன்னு ஒரு 1/2 மணி நேரம் பழுக்கட்டுமே, கேட்க முடியாது. அப்ப விவகாரம் என்ன? அதற்காக தானா வந்து பறக்கணும். அதே போல எந்தெந்த பிறவையில நாம என்ன பண்ணினமோ தெரியல, அவைகள்லாம் இன்னைக்கு பழுத்திருக்கு. அந்த பழுத்த பாபங்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம், அது ஒண்ணு. 2வது, நீங்க பண்ணினதான பண்ணக்கூடியதான நல்ல காரியங்களுக்கு இடையூறா வந்து சேர்றது. என்ன பண்றது? நம்ம நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல காரியம் பண்ணிட்டே இருந்தா பகவானுடைய தியானம் வறுமையானால் நமக்கு என்ன மோட்சம் வரும். மோட்சம் வந்து அந்த பாபத்துக்கு இஷ்டம் இல்லை. ஆகையால் என்ன பண்றது? இடையூறு போடுறது. இப்படி இந்த இடையூறுனால நம்மளால ஒண்ணும் ஜெயிக்க முடியல. எங்க இடையூறு வருதுன்னு முதல்ல ஆத்தியாத்மிகம், சரீரத்துல தாபத்தை கொடுக்குறது. சில பேர் நினைக்கிறா உடம்பு ஒண்ணும் பண்ண முடியலையே, நாங்க என்ன பண்றதுன்னு. வேதாந்த வார்ஷத்தினால்தான் வந்து எத்தனையோ ஜென்மாக்கள்ல சேர்த்து வச்சதான பண்ணிதான பாபங்கள்லாம் நமக்கு என்ன பண்றது? வேதாந்தம் வாசிக்கிற காலத்துல ஓஹோ இவன் வேதாந்தம் வாசிக்கிறான், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? வித்யதே ஹிருதய கிரந்தே சித்யந்தே சர்வசம்சயா. ஹிருதய கிரந்தி வேதம் வந்துடும், மனசு நாசமா போயிடுவேன். ஆகையால் மனசு நினைக்கிறதான் ஓஹோ இவர் எங்கிட்டயே வேலை செஞ்சுட்டு இருக்கார், இவருக்கு என்ன பண்ணணும்? இவரை பார்க்க விடாம பண்ணணும், வேதாந்தத்தை கேட்க விடாம பண்ணணும். அதுக்காக தலைவலி கால்வலி முதுவலி ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அதையும் மீறி கேட்கிறா.
அதையும் மீறி கேட்கிறப்ப அவளால முடியாத அளவுக்கு துன்பத்தையும் பாபத்தையும், அதே போலயே விவகாரம் என்னாச்சு, அங்கேயும் இங்க இருக்கக்கூடிய இடையூறுகள்லாம் ஒன்னா சேர்ந்து தாக்கும்படி வெட்டுறதாம். இதனால்தான் அஜ்ஞான பிரதிகதம். இதனால என்ன ஆயிடுது, இடையூறுகள் நிறைய ஜாஸ்தியாச்சு. அதோட மட்டுமல்ல, தேவதைகளும் பாக்குறாளாம். இவன் பாட்டுக்கு ஏதோ நைவேத்தியம் வச்சுட்டு இருந்தான், யஜ்யங்கள் பண்ணிட்டு இருந்தான், வேதாந்தத்தையும் வாசிக்கிறான். வேதாந்தம் புரிஞ்சு எடுத்தோம்னா இனிமேல நோ யஜ்யம். ஞானம் வந்தாச்சுன்னா கர்மாவை விட்டுற போறோம். கர்மாவை விட்டுறதுக்கு அவளுக்கு எப்படி, ததே தன்ன பிரியம் தேவானாம். தேவதைகளுக்கு நீங்க வேதாந்தம் வாசிக்கிறது பிடிக்கலையா? எதம் எடுக்க யதா பசுரேவம் சதேவானாம். ஒரு எஜமானன் இருக்கார், அந்த எஜமான இடத்துல 10 பசுக்கள் இருக்கு. ஒரு பசு அங்க விட்டு வெளியில போயிடுச்சு சார். 2 நாள் ஆச்சு, திரும்பி வரல. அந்த எஜமான எவ்வளவு கவலைப்படுறான்னு தெரியுமா? மீதி 9 பசு ஒவ்வொன்றும் 2 லிட்டர் பால் கறக்கிறது போருமே. ஒண்ணு எங்கேயோ போனா என்னாச்சு, அது பாட்டு ஸ்வச்சந்தமா போட்டுமே கிடையாதுன்னு அப்படி சிரமப்பட்டு எங்கேயோ இருக்கா தேடி தேடி கொண்டு வந்து வர்றான். ஏடான்னு அந்த பசுவான தனக்கு பால் கொடுக்கும். 10 பசுக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பசு போனாலே எஜமானதுக்கு எப்படி கவலையா இருக்கோ, அதே போல இந்த தேவதைகள்லாம் பார்த்தீங்களா, அவளுக்கு இத்தனை மனுஷியால 1% கூட பண்றது இல்லை. யாரை ஐக்கியம் பண்ற, யார பூஜை பண்ணிட்டு இருக்கா? பழைய நாள்ல ஆத்துல எல்லார் ஆத்துலயும் பூஜை இருந்தது. வேற எந்த பூஜை இல்லாத போனாலும் சாதாரணமா பஞ்சாயத்தனம்னு 5 தேவதைகளை வச்சு ஒரு 5 நிமிடத்துல பூஜை படிப்பேன். பகவானுக்கு ஏதோ நைவேத்தியம்னு சொல்வா. இப்ப என்னடா இது, ஒண்ணும் கிடையாது. ஏதோ கோவில்ல கோபுரம் வந்து அப்படியே கன்னத்துல போட்டுட்டு போயிட்டே இருக்கான். வேற ஒண்ணும் நினைக்கிறது, கேட்டா டைம் இல்லை சார். பகவானுக்கு பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்றேன், அப்படி பார்த்து ஹலோன்னு சொல்லிட்டு வர்றான் பகவானுக்கு. எந்த அளவுக்கு போயிடுது பார்த்தேன்னா லோகத்துல. இப்படி இருக்கிறதுனால பகவானையே வழிபட விடாததான பிரதிகாரங்கள். அதனால ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் சொன்னேன், ஆதி தெய்வீகம் சொன்னேன். இன்னும் பாப்பங்கள் என்ன பண்றது மனுஷாளுக்கு, ஆதி பௌத்திகம். வெயில் ஜாஸ்தியா வருது, அதே போலயே ஒரே குளிர், 2 நாளா குளிரா இருக்குங்கிற. அப்புறம் என்னடா சின்ன ஒரே தும்மல். எத்தனை தினம் தும்மினா ஆச்சமனம் பண்றதுன்னு சுத்தே ஆச்சாமே, நடுவில் தும்மினா ஆச்சமனம் பண்ணோம்னு. ஜபத்துக்கு உட்கார்ந்ததுமே ஒவ்வொரு மந்திரம் சொன்னதுமே டக்கு டக்குன்னு தும்மல் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுவான், வேகமா உறக்க ஜபத்தை பண்றேன்னு ஆரம்பிச்சுக்கன்னா 2 தடவை மந்திரத்தை சொன்னா 3ஆவது தடவை நாக்க பல்லு நாக்க கடிச்சுடுது. ஏன் சார், நம்ம பல்லுதான் நம்ம நாக்க கிடைச்சது. பல்ல தப்புங்கிறட, நாக்க தப்புங்கிறட, ஒண்ணும் பண்ண முடியல. இது போல நிறைய துன்பங்கள் வரும். இவைகளையெல்லாம் பொறுத்துண்டு ஜெயிக்கிறதுக்கு பார்த்தா அதான் ரொம்ப கஷ்டம். பகவான் அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதனால துக்கேன லப்யதே ஞாயதே இது துர்கமஹா அந்தராய பிரதிகதை. இடையூறுகள்னால நிறைய தரம் அடிபட்டு துக்காத் அவாப்யதே இது துர்கஹா. இங்க துர்கமஹா துர்கஹான்னு இருக்கு. துர்கமா துர்கா துக்கஹந்திரி பயப்பிரதா அப்படின்னு அந்த இடத்துல துர்கமா துர்கா துக்கஹந்திரி, துக்கத்தை போக்குறது, பயாபகா பயத்தை போதிக்கிறது. இதே ஐடியா தான் அங்கேயும். இதையும் வியாசாச்சாரியர் தான் எழுதினார், அதையும் வியாசாச்சாரியர் தான் எழுதினார். ஆனா அந்த ஐடியா பாருங்க ரொம்ப கஷ்டம் அவளை அடைகிறது. துர்லபா துர்கமா துர்கா, அதே போல இங்கே துர்லபா துர்கமா துர்கா, அதே நாமக்கல் தான். அதே மாதிரியே துராவாசஹா துக்கேன ஆவாஸ்யதே சித்தே யோகிபிஹி சமாதௌ இதி. இந்த யோகிகள்லாம் என்ன பண்றா, இந்த பரமாத்மாவை தன்னுடைய மனசுல நிறுத்தறா. மனசுல பரமாத்மாவை நிறுத்தணும்னு முதல்ல மனசை நிறுத்தணும். மனசை நிறுத்துறதுக்கு ரொம்ப வருஷங்கள் அது முயற்சி பண்றா. பிறகு இந்த பிரத்யாகாரம்னு பேரு. பிரத்யாகாரம்னு புலன்களை மனசில் நிறுத்தி வைக்கிறது, நிறுத்தி வைக்கிறது. அதுக்கப்புறம் தாரணா, குரு சொன்னதான வாக்கியத்தை கேட்டு அப்படியே மனசுல அப்படியே ஞாபகம். குரு சொல்றது ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்கோம், கேட்கறப்ப கிளியரா புரியுது, தெளிவா புரியுது. ஆனா அத மறுபடியும் வீட்டுல போய் நினைச்சு பார்த்தா தொட்ட இடத்துல சந்தேகமா இருக்கு. ஒரு சந்தேகம் வந்தா பரவாயில்லைன்னு தொட்ட இடமெல்லாம் சந்தேகமா இருக்கு, என்ன பண்றது? அதற்காக என்ன பண்ண, குரு என்ன சொன்னார் அப்படிங்கிறது கரெக்டா அந்த சாஸ்திரம் லைன் பை லைன் படிச்சு படிச்சு
அப்படியே ஞாபகம் வச்சு. இதுதான் தாரணம்னு பேரு. தாரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பிடித்துக் கொள்வது. சரி, அந்த தத்துவத்தை பிடித்துக் கொண்டான். அப்புறம் இன்னொரு பொருள் அதோட கலக்காம அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்குதான் சமாதின்னு பேரு. சமாதின்னு அந்த பொருளானது இங்கே நன்றாக வைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணன் சங்க சக்கர கதா பாணியா பீதாம்பரனா மகர குண்டலங்களோட கிரீடத்தோடு ஜொலித்து உடம்பு முழுக்க தாமர மாலையை போட்டு புன் சிரிப்போடு இருந்து கொண்டு தீர்க்கமான கண்கள் ஆதானுபாகுவா இருக்கக்கூடியதா அந்த ஸ்வரூபம் அப்படியே நம்ம மனசுல இருக்கு. ஒரு செகண்ட் வரும், அடுத்த மறைஞ்சு போயிடும். அந்த படத்தை பார்ப்பேள், நன்னா இருக்க புரியுது. கண்ணை மூடினதான் வேற இன்னும் ஞாபகம். மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கிறேள், மறுபடியும் கண்ணை மூடினேள், போயிடுறது. இப்படி பல அபியாசங்கள் இருந்து கொண்டு துருவசுவாமி கரெக்டா இப்படி 6 மாதங்கள் ட்ரை பண்ணி நிறுத்தி விட்டாரே பகவானே. அதே போலயே யோகிகள்லாம் நிறுத்துறா. தாரணம் வந்த பிறகு சமாதிக்காக முயற்சி பண்ணி சம்பிரஜாத சமாதி வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சம்பிரஜாத சமாதியில நான் இதை பார்க்கிறேன், நான் உண்டு, கிருஷ்ணன் உண்டு, பார்க்கிற செயல் உண்டு, அதுவும் போயிடுத்துன்னா அப்புறம் தான் நானும் போயிடுத்துன்னா தான் அசம்பிரஜாத சமாதி. அது போல அந்த சம்பிரஜாத சமாதி வர்றதற்கே பகவானுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு பார்த்தா. ஆகையால் பகவானுக்கு துராவாசா ரொம்ப சிரமப்பட்டு நிக்க வைக்கப்படுகிறார். துக்கேன ஆவாசியதே சித்தே, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுல நிக்க வைக்கப்படுகிறார் சமாதியில. இந்த சமாதின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தல. இந்த சமாதியில என்னாச்சு, மனசு ஒரு நின்னா சமாதின்னு பேரு. அந்த மனசுல ஒரே பொருள் நின்னா சமாதின்னு பேரு. ரெண்டாவது எண்ணம் இல்லை. உங்களுக்கு 1000 எண்ணங்கள் ஒரே சமயத்துல. இது என்னாச்சோ அது என்னாச்சோ, 1 மணி நேரம் அப்படியே ஒரு 10 நிமிடம் விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிறதுக்குள்ள அது என்னாச்சு, யாரோ பெல் அடிச்சுக்கிறாளா, யாரோ செல்போன் அடிக்கிறது, மேல என்னமோ ஆறுது, இத்தனை 1000 எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இது இல்லாம மனசே வேற எண்ணங்களை எண்ணம். இப்படி எண்ணிக்கொண்டு அதுக்குள்ள சீக்கிரமா ஆயிடுச்சு விஷ்ணு சாஸ்திரம், அது வேற ஒரு விவகாரம். இப்படி ரொம்ப சிரமப்பட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இவைகள்ல மனசு ஒரு இடத்துல நிறுத்தி அந்த மனசுல பகவானை நிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, துராவாசா. ரைட், இது வரைக்கும் அவர் அடையறதே ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். துர்லபா, துர்கமா, துர்கா, அதுக்கப்புறம் துராவாசா. அவர் என்ன பண்றார், துராரிஹா. அவரை மனசால நினைச்சவாளுக்கு அவளுடைய சத்ருக்களை எல்லாம் நாசம் பண்றார். நமக்கு என்ன சத்ரு இருக்க, வேற யாரும் சத்ரு இல்லையே சார், நம்ம இருக்கா போல தெரியலையே. உங்க பாபம் தான் உங்க சத்ரு. உங்க மனசுல இருக்கிற பாபம் தான் உங்களுக்கு சத்ரு. மனசுல இருக்கக்கூடியதான ஆசைத்தான் சத்ரு. இந்த மனசுல இருக்கிற ஆசைகளையும் பாபங்களையும் வெளியில யாராவது உங்களுக்கு அபகாரம் பண்ணணும் என்று கருதுகளை எல்லாம் அவளையும் சேர்த்து நாசம் பண்ணிடுங்க. தன்னுடைய பக்தனை காப்பாத்துற விஷயத்துல அவர் ஜாகரூகனா, எவர் அட்டென்டிவா இருந்துட்டு இருக்கார். அவர் பக்தான்னு அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா பக்திங்கிற ஒரு பொருளா வந்து கிடைக்காததான பொருளை அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கார். அதனால அவருக்கு ரொம்ப இஷ்டம். அந்த பக்தியானது எப்படி சம்பாதிச்சோம், அவனா முயற்சி பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கான். எங்கேயும் இவர் பண்ணியிருக்கார், அவர் பண்ணியிருக்கார், நம்ம அவருக்கு பக்தியை சொல்லி கொடுக்க அப்படியே காதால கேட்டு தியானம் பண்ணி அவருடைய நாமாக்களை சொல்லி ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்மதந்தே நிர்மித்ய கர்ண விவரைர் ஹரதேங்கதாபம். ஸ்ருத்வா குணான் பகவன் நாமாவை கேட்டு 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 அந்த காது வழியாக அந்த அமுதமானது உள்ள போறதான். உள்ள போய் மனசுக்குள்ள போய் மனசுல எல்லாத்தையும் தொடச்ச பாபங்களை எடுத்துவிட்டு பகவான் அங்க உட்கார வைக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது. ஆகையால் துராரிணா தானவாதயா. துராரிகள் யாரு, ராட்சசாள், அரக்கர்கள், அவள் எல்லாம் தானவாதயா. தான் ஹந்தி, அவர் கொண்டு விட்டு அவளை உங்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்கிறார். அப்பத்தான் முடியும். பகவானுடைய சகாயம் இல்லாமல் ஒரு விஷயம் நான் பக்தன் ஆகிறேன் என்றோ ஞானி ஆகிறேன் என்றோ சொல்ல முடியாது. மற்ற தேவதைகள் அபகாரம் பண்றதுக்கு சித்தமா இருந்தாலும் நீர் அவரை சரணாகதி பண்ணோமையானால், பகவானை சரணாகதி பண்ணினோமையானால் வேற தேவதைகள் இங்க வராம பண்ணிவிடுவார். உங்கள்கிட்ட ஒண்ணும் வரவிடாம பண்ணிவிடுவார். ஆகையால் பகவான் இடத்துல நாம் பக்தியோட இருக்கணும். அதுக்காகத்தான் இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமாதி கிரந்தங்கள், அதனுடைய நாமானுசந்தானம், அர்த்தானுசந்தானம், அதுலயே நம்ம பழகி இருக்கோமையானால் பகவானுடைய பேருன்னு சொல்றோம். ஆனா இங்க நடக்கிறது என்ன, உபனிஷத்துகள் தான். பகவானுடைய பேரு வியாஜமாக
உபனிஷத் தத்துவங்களை நாம புரிஞ்சுக்கிறோம். ஆயால் துராரிஹா அப்படிங்கிற சமாவர்த்தோ நிவர்த்தாத்மா துர்ஜய துரதிக்ரம துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசுரா துராரிஹா அப்படின்னு இப்ப எல்லாம் துருங்கிற ஒரு நாமா வந்துருது. அவரே பார்த்தாராம், அவர் நல்லவர் இப்படி துராரியான்னு சொல்ற. சுபாங்கா அடுத்தது லோகசா எல்லாம் பாசிட்டிவா. சுபாங்கா லோகசாரங்கா சுதந்து தந்து வர்தன இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமா அப்படின்னு எல்லா விதமான செயல்களும் பண்ணி உங்களை உத்தரணம் பண்றதுக்கு சித்தமா இருக்கா அப்படின்னு நம்மளை அனுகிரகம் பண்ணக்கூடியதான திவ்யமான நாமாக்கள்.